ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் சம்பராயணி சுப்பினி சூத்த பூசணி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் டார்க் காமெடி மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். இவருடைய பையன் ஒய்ஃப் அப்படின்ட்டு ஓரளவுக்கு ஒரு சுமாரான நல்ல ஜாலியான ஒரு லைஃப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி போய்ட்டுருக்கிற லைஃப்பில் திடீர்னு பார்த்தா அந்த பகுதியில் இருக்கிற எஸ்ஐக்கும் நம்ம ஹீரோவுக்கும் பயங்கரமான ஒரு சம்பவம் ஆயிடுது. அதனால் பிரச்சனை இப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு அந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோ இல்லாத சமயத்தில் வீட்டில் பூந்து அப்படியே சர்ச் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த எஸ்ஐ அப்படியே கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான். உடனே இவர் பதறி போகிறாரு. இது எப்படியாவது இந்த எஸ்ஐ பாடியை மறைச்சிடணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கொண்டே ஒரு இடத்துல மறைக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு சம்பவம் ஆயிடுது. இப்போ இறுதியில் அந்த சம்பவம் என்ன, உண்மையிலேயே அந்த போலீஸ்காரை யார் கொலை செஞ்சது, இதுலேருந்து ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த போலீஸ்காரர் அப்புறம் வில்லன் இப்படி எல்லாருமே ஒரு மறைமுகமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்தில் வர அந்த காமெடி பர்சன் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃபில் நல்லாவே இருக்குது. படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹாஃபில் நல்லாவே இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பர்சன், நம்ம ஹீரோ அதை தப்பிக்க போராடுறது அப்படின்ட்டு நிறைய சீன்ஸ் நல்லாவே இருக்குது. படத்தில் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த குட்டி பையன் இவங்களுடைய பையனை அடிச்சிருப்பான், அவனோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே வந்திருக்கு. அதுமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு சில படம் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே அந்தளவுக்கு இல்லைங்க. சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப டம்மியான சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துருக்கலாம். பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான். தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்குது. ஹீரோ ஹீரோவாக இல்லை. இந்த தேவையில்லாத சீன்ஸ்லாம் அங்கங்கே போய் அப்படி இப்படின்ட்டு எதோ பண்ணுறாரு. அதெல்லாம் இது தேவையாடா குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சினிமாத்தனமாக இருக்குது. ஒரு லாஜிக்காக இல்லை. ஒரு லாஜிக்கே இந்த படத்தில் கிடையாது. ஒரு சினிமா இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்லாம் அந்தளவுக்கு மேடன் பண்ணவே இல்லை. ஈஸியாக கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். பெருசாக பார்த்தோம், ஆனால் மொக்கையான ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்துட்டாங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபோது தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.